இந்த பிக் பாஸ் சீசன் 9 பிளான் பண்ணி சப்ரிகான்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இல்ல அதனால கேக்குறேன். டவுட் இருந்தது. தெரிஞ்சதா உங்களுக்கு? சொல்லுங்க பிறகு. பார்த்தேன்னு சொன்னதுல என்ன உங்களுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோல நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேசுறதுக்கு. ஒவ்வொன்றா நம்ம பேசலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல செகண்ட் குறும்படத்தை போட போறாங்க. செகண்டா தேர்டான்னு தெரியல. இதுதான் கடைசி குறும்படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. எதை பேஸ் பண்ணி இந்த குறும்படம் இருக்க போகுது அப்படின்றத பத்திலாம் டீட்டெயிலாக இந்த ப்ரோமோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னன்னா, எல்லாரும் திட்டம் போட்டு, அதாவது 2-3 பேர் திட்டம் போட்டு தான் கானா வினோத் தான் அந்த பெட்டியை எடுக்க வச்சிட்டாங்க அப்படின்றத எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரம்யா அப்படி நினைச்சாங்க, வியானா அப்படி நினைச்சாங்க. அப்படி நினைச்ச விஷயத்த மற்றவங்க கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது அப்சரா கிட்ட இவங்க நினைச்ச விஷயத்த சொன்னாங்க. அப்சரா வந்து சபரி கிட்ட பேசினாங்க. சபரி வந்து திரும்பி விக்ரம் கிட்டயும் அரோரா கிட்டயுமே அந்த விஷயத்த சொன்னாரு. ஒரு குழப்பமான சூழ்நிலை போச்சு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரோரா பிளான் பண்ணி எடுக்க வச்சிட்டான்னு நினைக்கிறாங்க. என்னோட நிலைப்பாடு என்னன்னா, அரோராலாம் பிளான் பண்ணி எடுக்கல. சொல்ல போனா வந்து கானா வினோத் தான் வந்து அரோரா எடுக்கிறதுக்குள்ள நம்ம எடுத்துடணும்னு பிளான் பண்ணி எடுத்தாரு. அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் தான் அல்வா கொடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஸோ அரோரா பிளான் பண்ணி எடுக்க வைக்கலன்றது என்னோட நிலைப்பாடு. ஆனால் நிறைய பேர் அந்த டைம்லையுமே அரோரா தான் பிளான் பண்ணி பண்ணிட்டா, அரோரா தான் பிளான் பண்ணி பண்ணிட்டான்னு மக்கள் எல்லாருமே நினைச்சாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரது சகஜம் தான். ஏன்னா அரோரா சாமர்த்தியமா எடுக்க வச்சதா கூட சிலர் நினைக்கலாம், இல்ல கானா வினோத் தான் எடுத்தாருன்னு சிலர் நினைக்கலாம். அதே மாதிரி தான் எக்ஸ் கண்டஸ்டன்டா வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்களும் அப்படி நினைச்சிருக்காங்க. அதாவது வியானா நினைச்சிருக்காங்க, ரம்யா நினைச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது. இதுக்கு குறும்படம் போட்டு அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்ததுன்றதாங்க என்னோட கேள்வி. இப்ப குறும்படமா என்னெல்லாம் காட்டுறாருன்னா, அவங்களுக்குள்ள அந்த பெட்டி எடுக்கிற சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் காட்டுறாரு. அதுல வியானா திவாகர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டு சர்க்காஸ்டிக்கா சிரிக்கிறாங்கன்னு, எப்படின்னா இப்படி பண்ண முடியுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க போல. அதை தான் குறும்படமா விஜய் சேதுபதி போட்டிருக்காரு. போட்டவர் இப்ப வியானா கிட்ட கேட்கிறாரு, எதனாலமா பிளான் பண்ணி பண்ணதா, எப்படி பார்த்தாமா உங்களுக்கு பிளான் மாதிரி அது தெரியுது, எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. வியானா மற்ற இடத்துலலாம் சூப்பரா பேசுறாங்க. ஆனா விஜய் சேதுபதி கிட்ட கொஞ்சம் பயந்து பேசுறாங்க. ஒரு பாயிண்ட்டை முழுசாவே வைக்க மாட்டாங்க. தைரியமா வந்து நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சீங்களோ அந்த பாயிண்ட்டை வைக்கலாம். ஆனா விஜய் சேதுபதி கிட்ட வரும்போது எனக்கு டவுட்டா இருந்தது சார், அதனால தான் நான் அப்படி பேசினேன், அப்படி பேசினேன், இப்படி பேசினேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி போட்டு பொளக்குறாரு. டவுட்னு நீ எப்படிமா சொல்லுவ, டவுட் நீ எப்படி எடுத்துக்க முடியும்ன்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்தோம் கேட்கிறாரு. ஸோ வந்து வியானா மைண்டுக்குள்ள ஒன்று வச்சிருக்காங்கன்னா அதை தைரியமா பேசலாம். ஆனா ஒரு ஹோஸ்ட் கிட்ட தைரியமா பேச முடியலங்க. அதுவும் விஜய் சேதுபதி கிட்ட சுத்தமா பேச முடியல. இவங்க ஒரு பாயிண்ட் வச்சிருந்தா அதை ப்ரூவே பண்ண முடியல விஜய் சேதுபதி கிட்ட. விஜய் சேதுபதி என்ன சரின்னு நினைக்கிறாரோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் அவங்களை இழுக்கிறாரு. அதனால வேற வழி இல்லாம அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இறங்கி வந்துடுறாங்க. விஜய் சேதுபதி கொஞ்சமாவது வந்து எதிர இருக்கவங்களுக்கு ஸ்பேஸ் தரணும். ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஸ்பேஸ் தரதில்லை. இப்போ ஏதோ பிரவீன் ராஜ் டென்ஷன் ஆகி ஒரு இது கேட்டுட்டாரு. அதுக்கும் டோனை வந்து இந்த மாதிரி டோனை நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு விஜய் சேதுபதி திட்டுறாரு. விஜய் சேதுபதி கிட்ட நினைக்கிற விஷயத்த இங்க இருக்க கண்டஸ்டன்ட் யாருமே முழுசா பேச முடியலங்க. அதுதான் உண்மை. இப்போ டாப் 5 பேர் இருக்காங்கல்ல, டாப் 6 பேரா இருந்தாங்க. கானா வினோத் வெளியே போனதுனால இப்போ டாப் 5 பேர் இருக்காங்கல்ல, இந்த 5 பேரை வச்சு தான் கண்டென்ட் எடுக்கணும். ஆக்சுவலா இவங்க 5 பேர் தான் இப்போ கேம்ல இருக்காங்க. இவங்களை வச்சு தான் கண்டென்ட் எடுக்கணும். ஆனா இதுலயே சிலர் மிச்சரா இருக்காங்கல்ல, அதனால அவங்கள வச்சு கண்டென்ட் எடுக்க முடியாதுன்ட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்பி அவங்க வாயை கிளறி இப்ப அவங்கள வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்களா, அவங்கள பாட்டுக்கு நீங்க சும்மா இருக்க விட்டுருக்கலாமே, அப்படி இருக்கவே இல்லை. என்ன கேட்கறாங்கன்னா, இதுக்கு இந்த பொசிஷனுக்கு டிசர்விங்கே இல்லைன்னா யாரை சொல்லுவீங்கன்னு கேட்கறாங்க. எல்லாருமே அவங்களோட வியூவை சொல்றாங்க. அரோரா டிசர்விங்கே இல்லைன்னு சொல்றாங்க, இவங்க டிசர்விங்கே இல்லைன்றாங்க, சபரி டிசர்விங்கே இல்லைன்னு என்னென்னமோ சொல்றாங்கல்ல. இப்ப அது மூலியமா ஒரு எனிமிட்டி உருவாகுது. இப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ட் கோவப்பட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அப்படி பேசுவீங்கன்னு விஜய் சேதுபதி நேத்து அவ்வளோ கிளாஸ் எடுக்கிறாரு. இன்னைக்கும் கிளாஸ் தான் எடுக்க போறாரு. எங்க பிரவீன் ராஜ் காம்படிஷன்ல இல்லங்க, அவர் முடிஞ்சிருச்சுங்க அவர் கதை. அதே மாதிரி வந்து வியானா முடிஞ்சிருச்சு, அவங்க இதுக்கப்புறம் வந்து போட்டியிலே இல்ல. ஆனா அவங்களுக்கு குறும்படம்லாம் போட்டு அவங்கள லாக் பண்றேன் அப்படின்னு பண்றதெல்லாம் வந்து சரியாவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கு வந்து நீங்க எப்படா சாண்ட்ரா அடிப்பீங்க, நீங்க யாருனாலும் அடிங்கடா, சாண்ட்ரா விக்ரம் எப்படா அடிப்பீங்க, நான் அதுக்காக உங்களை மடக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் நேற்று மடக்கின மாதிரி இருந்தது. நேரடியா வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணலங்க. ஆனா விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவர்
சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், நேத்தும் விஜய் சேதுபதி சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நேரடியா பண்ண வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம நேரடியா பண்றோம்னு சொல்றாங்க. மறைமுகமா பண்ணலான்ட்டு வியானாவா அந்த அளவுக்கு அட்டாக் பண்றாரு. இன்னைக்கு பிரவீன் ராஜ் வியானாவா பயங்கரமா அட்டாக் பண்றாரு, குறும்படம்லாம் போட்டு காட்டுறாருங்க. அதாவது 2 வியூ இருக்கும். நான் இப்பயும் சொல்றேன், அப்ப அந்த சம்பவம் நடக்கும்போது மக்கள் கிட்டே 2 வியூ இருந்தது. ஒரு குரூப் மக்கள் வந்து அரோரா தான் பிளான் பண்ணி பண்ணிட்டா, அரோரா பிளான் பண்ணி பண்ணிட்டா, விக்ரம் பார்த்து சிரிக்கிறாரு, சாண்ட்ரா சிரிக்கிறாங்கன்னு வெளியே ஒரு வியூ இருந்த மாதிரி உள்ள இருக்கவங்களாம் அப்படி நினைச்சாங்க. அது உண்மை இல்லலாம் இல்ல, அப்படி அவங்க நினைச்சாங்க. அதுக்கு போய் குறும்படலாம் போட்டு அவங்கள லாக் பண்ணி கேள்வி கேட்டு நீங்க பதில சொல்ல விட்டுருவீங்களா? பதில முழுசா சொல்ல விட மாட்டாருங்க. அதுதாங்க இங்க பிரச்சனை. நீங்க வேணா பாருங்களேன், அடுத்த வாரம் வீட்டுக்குள்ள வர எல்லாருமே அப்சரா எப்படி அமைதியா இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அமைதியா இருப்பாங்க. இப்ப வரப்போற கனிக்கு சில கேள்வி யார்கிட்டயாவது இருக்கலாம், திவ்யா மேல சில கேள்வி இருக்கலாம், என்னமோ ஓகேவா, அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. இப்ப எஃப்ஜே உள்ள வர போறான் பாத்தீங்களா, எஃப்ஜேக்கு நிறைய கேள்வி விக்ரம் மேல இருக்கலாம், மத்தவங்க மேல இருக்கலாம், ஆனா அவன் கேட்க மாட்டான். இப்ப ஆதிரை வருவாங்க, அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல விஜய் சேதுபதி எக்ஸ் கண்டஸ்டன்டா வரவங்க பேசாதீங்கன்றாரு. ஏன்னா வந்து நீங்க பேசினா நான் லாக் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துவேன், இவ்வளவு அசிங்கப்படுத்தினா அடுத்த வாரம் இன்னும் மீதி பேர் வருவாங்கல்ல, அவங்களாம் பாருங்க கப்பு சிப்புன்னு அமைதியா இருப்பாங்க. வீடே பாருங்க அமைதியா இருக்கும். அதாவது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி தான் வீடு இருக்கும். ஃபைனல் வாரம் அப்படி ஒரு சப்புன்னு தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ மாற்று கருத்து இருந்தாலோ சொல்லுங்க.